Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது yummy-ஆன chicken roast-ங்க. அது எப்படி பண்ணலாம்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்கும். 1/2 kg chicken எடுத்து வச்சிருக்கேன். சின்ன பீசஸா இருந்தா preferable சின்ன பீசஸ் நல்லா இருக்கும். இதுக்கு நீங்க போனோடவும் எடுக்கலாம், போன் இல்லாம எடுத்தாலும் நல்லா இருக்கும். சோ நான் இன்னைக்கு வந்து போனோட தான் எடுத்துர்க்கேன். குட்டி பீசஸா வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கேன். சோ 1/2 kg chicken நல்லா டர்மரிக் போட்டு வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்து இதுக்கு நம்ம வந்து இந்த ரோஸ்ட் பண்றதுக்கு தேவையானது பாத்துறலாம். கரம் மசாலா, ஒரு நல்ல பெரிய சைஸ் ஆனியனை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் தேவைப்படும். அதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் டொமேட்டோ இதுக்கு நிறைய தேவையில்லை. நீங்க டொமேட்டோ போடாம கூட பண்ணலாம். இந்த chicken roast நல்லா இருக்கும். பட் நான் வந்து கொஞ்சம் அந்த சார் ஃப்ளேவர் இருக்கணும்ன்றதுக்காக சின்ன டொமேட்டோ எடுத்துர்க்கேன். இது எல்லாத்துக்கும் மெயின் ஒரு இன்கிரிடியன்ட் இருக்கு. இந்த chicken roastக்கான மசாலா. இதுல வேற எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். நம்மளே வந்து ஒரு கிரைண்ட் பண்ணி மசாலா ஆட் பண்ணுவோம். அதுதான் இந்த ரோஸ்ட்க்கு வந்து மெயினான மசாலா. அது என்னென்ன பொருள்னு பாத்துறலாம். நான் வந்து தனியா ஒரு 1.5 ஸ்பூன் தனியா எடுத்துர்க்கேன். 3 மிளகாய், நீட்டு காஞ்ச மிளகாய் எடுத்துர்க்கேன். நீங்க குண்டு மிளகாய் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மசாலா நான் ரெடி பண்றது கரெக்ட்டா இந்த 1/2 kg சிக்கனுக்கு ரெடி பண்றேன். சோ இது கரெக்ட்டான ரேஷியோ. ரொம்ப ஸ்பைசி வேணும்ன்றவங்க நீங்க மிளகாய் ஒன்னு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. சோ 1.5 ஸ்பூன் தனியா, 3 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், அதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கசகசா எடுத்துர்க்கேன். கருவேப்பிலை கொஞ்சம். கருவேப்பிலை நீங்க இன்னும் கூட எக்ஸஸா ஆட் பண்ணனும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இவ்ளோ தான் ஆட் பண்ணிருக்கேன். சோ கருவேப்பிலை கூட இந்த டிஷ்க்கு வந்துட்டு நீங்க நிறைய போடிங்கனா ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் and கலர் வந்து கொஞ்சம் டார்க் கலர் கொடுக்கும் இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது. பட் நான் வந்து இன்னைக்கு இவ்ளோ தான் கருவேப்பிலை எடுத்துர்க்கேன். ஏன்னா எங்க வீட்ல கருவேப்பிலை கம்மியா இருக்கு. சோ இப்போ நம்ம வந்து அந்த மசாலா ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு pan அடுப்புல வச்சுக்கலாம். இத வந்து dry roast பண்ணிட்டு இந்த மசாலாவை நம்ம நல்ல பவுடரா கிரைண்ட் பண்ணிக்கணும். இது எப்பவுமே நீங்க செய்யும்போது வந்து இந்த மசாலா ரெடி பண்ணீங்க அப்படினா அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். முன்னாடியே prepare பண்ணி வச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் கம்மியாகும். சோ ஃபர்ஸ்ட் வந்து pan-ஐ dry பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இதுல நான் மிளகு, சீரகம் and சோம்பு இத ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடுறேன். நம்ம வந்து கடாய் சூடானதுக்கு அப்புறம் இத ஆட் பண்ணிட்டு ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிடுங்க. சோ அது கம்மி ஃப்ளேம்ல தான் வந்து இது ஃப்ரை ஆகணும். ஏனா இது வறுக்கிறது வந்து கொஞ்சம் இது வந்து நல்ல ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துட்டீங்க அப்படினா கொஞ்சம் கசப்பா ஆயிடும். சோ ரொம்ப கம்மியான ஃப்ளேம்ல நல்ல செவக்க வந்து இத வறுக்கணும். இது ஒரு 20 செகண்ட்ஸ் அந்த சூடுலயே இது வந்து ஏன்னா நம்ம கொஞ்சம் மசாலா தான ரெடி பண்றோம். சோ ஒரு 20 செகண்ட் வந்து இது கொஞ்சம் நல்ல ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் அடுத்து இதுல வந்து நம்ம தனியா ஆட் பண்ணிடலாம். நம்ம எல்லாமே 1 by 1 இதிலே ஆட் பண்ணி தனித்தனியா ரோஸ்ட் பண்ணனும் இல்ல 1 by 1 இதிலே ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். சோ தனியா ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். சோ இந்த ஸ்டேஜ்ல கசகசாவை ஆட் பண்ணிடுங்க. அடுத்து கருவேப்பிலை. அவ்வளவுதான். இது கொஞ்சம் நல்ல இந்த கருவேப்பிலையில இருக்க வாட்டர் எல்லாம் அப்சர்வ் ஆற அளவுக்கு ஃப்ரை ஆனா போதும். ஏன்னா நான் வாஷ் பண்ண கருவேப்பிலை வச்சிருக்கேன். நீங்க ஆல்ரெடி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சிருந்தாலும் நீங்க அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். சோ இந்த கருவேப்பிலை கொஞ்சம் நல்ல மொறுமொறுன்னு ஃப்ரை ஆகணும். சோ இதெல்லாம் மீடியம் ஃப்ளேம் ஆர்ல சிம்ல வச்சிட்டு நீங்க வறுக்கணும். கட் பண்ணி வச்சிருக்கோம் ஆனியன் வந்து ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் கொஞ்சம் சூடானோனே அதை ஆட் பண்ணி நம்ம வதக்கிடலாம். ஆயிடுச்சு ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போதும். ஸோ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா
வதக்கிடுங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த ஆனியனோட நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கணும். கரெக்டாக ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் வந்து சிக்கன் ஆட் பண்ணிடுறேன். சிக்கனும் இந்த ஆனியனோடு சேர்ந்து ஒரு ஹாஃப் குக் நல்லா ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டொமேட்டோ அண்ட் மசாலாஸ் ஆட் பண்ணுவோம். டொமேட்டோ ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவையில்லைன்னா ஆட் பண்ண வேண்டாம். பட் இதோட ஒரிஜினல் ரெசிபியில் டொமேட்டோ தேவைப்படாது. பட் நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சிக்கனை வந்து வதக்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிட போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் இந்த சிக்கனை வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு வந்து கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் வந்து நல்லா வதங்க விட போகிறேன். ஏன்னா இந்த சிக்கன் கொஞ்சம் நல்லா வதங்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா ஆட் பண்ணணும். ஸோ ஏன்னா இது வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணுறதுனால தண்ணியெலாம் ஊற்றி வேக வைக்க மாட்டோம். ஸோ அந்த எண்ணெயில் வதங்குறப்ப தான் அது நல்லா குக் ஆகும். இப்போ சால்ட் இதுக்கு தேவையானதை ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிவிட்டு லிட் போட்டு கவர் பண்ணி குக் பண்ண போகிறேன். இது ஒரு 2-3 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஸோ இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை இப்போ பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா சிக்கனே உங்களுக்கு நிறைய தண்ணி விட்டுருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா சிக்கன் ஓரளவுக்கு வந்து ஹாஃப் குக் ஆகிட்ருக்கும், பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்த இந்த மசாலா, இது கொஞ்சம் ரொம்ப ஃபைன் பவுடர் ஆகாது, ஏன்னா மிக்சியில் நம்ம அரைக்கிறோன்றப்போ இந்த அளவுக்கு பவுடராக இருக்கும். பரவாயில்ல, இது நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கரெக்டான ரேஷியோவில் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு போதுமான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இதை செக் பண்ணிவிட்டு திருப்பி வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தாலும் சாப்பிட்றது அப்புறம் கஷ்டமாயிடும். ஸோ அதனால் இதில் வந்து நான் ஆட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு அதுக்கப்புறம் திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலா ஆட் பண்ணி அது ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஜில் லைட்டாக கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா போட்டோன்னே அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டொமேட்டோஸை அப்படியே ஆட் பண்ணிப்பேன். இது வந்து நமக்கு கிரேவி மாதிரி வர வேண்டாம், இது ஜஸ்ட் நமக்கு வந்து ரோஸ்ட்டுன்றனால ஃப்ளேவருக்காக தான் இந்த டொமேட்டோ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்கள். கிரேவியாக தான் நம்ம முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது இந்த மசாலாவோடு சேர்ந்து குக் ஆகணும். ஸோ இந்த மசாலாவை ஒரு 1 மினிட் நீங்கள் நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் எப்பயுமே வீட்டில் வந்து என்னுடைய குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி வச்சுருக்கேன்ல, அதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம், நான்வெஜ் அண்ட் வெஜ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்துட்டு நான் இதை ஆட் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து குழம்புக்கு வந்து இந்த அரிசி பருப்பெல்லாம் சேர்த்து அரைக்கிற மாதிரி இருந்தால் அந்த மிளகாத்தூள் யூஸ் பண்ணாதீங்க. இது நான் ஆட் பண்ணியிருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா மிளகா, தனியா, மிளகு, ஜீரகம், வெந்தயம், சோம்பு, இது 4 தான் இருக்கும். ஸோ அதனால் அது வந்து எல்லா ஐட்டம்ஸ்க்குமே வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இதை திருப்பியும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம், அந்த மசாலா குக் ஆகிறதுக்கு. இப்போ வந்து நான் அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணி குக் பண்ண போகிறோம்.
பட் இது வந்து நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைனா கொஞ்சம் லைட்டாக வந்து அடியில் நல்லா குக் ஆகும், மேல் பக்கம் குக் ஆகாது. ஸோ 2 மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து இல்லை ஒரு 1 மினிட்க்கு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கழித்து இதை நம்ம எடுத்துடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும், நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் நல்ல ரசம் சாதத்தோடு இல்லை சாம்பார் சாதத்தோடு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இதுக்கு மேலே இப்போ நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஜஸ்ட் கலர்ஃபுல் அண்ட் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறேன். நீங்களும் இந்த டிஷ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.